அந்தகன் திரை விமர்சனம். பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த், கார்த்திக், சமுத்திரகனி, ஊர்வசி, யோகி பாபு, KS ரவிக்குமார், பூவையார் மற்றும் பலர் நடிப்பில் தியாகராஜன் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் அந்தகன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பார்வையற்றவரான பிரசாந்த் பியானோ இசை கலைஞர். லண்டனில் நடைபெறும் இசை போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்பது அவரது லட்சியம். அதற்காக பியானோ வகுப்பு எடுத்து பணம் சேர்ப்பவருக்கு மதுபான கூடம் ஒன்றில் பியானோ வாசிக்கும் வேலை கிடைக்கிறது. அதன் மூலம் நடிகர் கார்த்திக்கின் நட்பு கிடைக்க அவரது அழைப்பின் பேரில் அவரது வீட்டில் சிறு இசை நிகழ்ச்சி நடத்த செல்கிறார். ஆனால் அங்கு சென்றதும் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் பிரசாந்த் கண்முன் நடக்கிறது. அது என்ன? பார்வையற்றவராக இருக்கும் பிரசாந்த் கண்முன் நடக்கும் சம்பவங்களால் அவருக்கு எப்படிப்பட்ட சிக்கல் ஏற்படுகிறது? அதிலிருந்து அவர் தப்பித்தாரா இல்லையா என்பதை காட்சிக்கு காட்சி திருப்பங்களோடு சொல்வதுதான் அந்தகன். சிறு இடைவேளைக்கு பிறகு பிரசாந்தை ஹீரோவாக பார்த்தாலும் அதே இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் திரையில் தோன்றுகிறார். பார்வையற்றவர் கதாபாத்திரத்தில் மிக இயல்பாக நடித்திருப்பவர் சிறு சிறு அசைவுகளை கூட மிக நுணுக்கமாக செய்திருக்கிறார். எதிர்பார்க்காத சம்பவங்கள் தன் கண்முன் நடப்பதை பார்த்து பதற்றமடையும் பிரசாந்த் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது, தன்னை கொலை செய்ய வருபவரிடமிருந்து தப்பிப்பது, பார்வையற்ற தன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளை நினைத்து பயப்படுவது என அனைத்து இடங்களிலும் பிரசாந்தின் நடிப்பு கைத்தட்டல் பெறுகிறது. பலமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சிம்ரன் கிடைக்கும் இடங்களில் தனது நவரச நடிப்பை வெளிக்காட்ட முயற்சித்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். சில இடங்களில் அவரது முகத்தில் வயது முதிர்வு தெரிவது சிமி கதாபாத்திரத்தின் மீதான ஈர்ப்பை குறைத்தாலும் அவரது அதிரடியான நடிப்பு அந்த குறையை மறைத்து விடுகிறது. தேவதை போல் பிரசாந்த் வாழ்க்கையில் திடீர் என்ட்ரி கொடுக்கும் பிரியா ஆனந்த் தான் ஏமாற்றப்பட்டது தெரிந்தவுடன் தனது கோபத்தை வெளிப்படுத்தும் காட்சியில் அழகாக நடித்திருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்திருக்கும் சமுத்திரகனி சூழலுக்கு ஏற்ப முகத்தை மாற்றி ரியாக்ஷன் கொடுக்கும் காட்சிகள் அசத்தல். அவரது மனைவியாக நடித்திருக்கும் வனிதா விஜயகுமார் சில காட்சிகளில் வந்தாலும் தனது வழக்கமான அதிரடி மூலம் திரையில் சரவடி வெடித்திருக்கிறார். நடிகர் கார்த்திக்காகவே நடித்திருக்கும் நவரச நாயகன் கார்த்திக், பூவையர், ஊர்வசி, யோகி பாபு, இயக்குனர் KS ரவிக்குமார் ஆகியோர் திரைக்கதையின் திருப்பங்களுக்கு ஏற்ப சிறப்பாக பயன்பட்டிருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஒரு இனிமையான இசை நிகழ்ச்சி அனுபவத்தை கொடுக்கிறது. ஒளிப்பதிவாளர் ரவி யாதவின் கேமரா காட்சிகள் அனைத்தையும் கலர்ஃபுல்லாகவும் பிரம்மாண்டமாகவும் படமாக்கி கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் சதீஷ் சூர்யா திரைக்கதையில் இடம்பெறும் திருப்பங்களை எந்தவித குழப்பமும் இன்றி ரசிகர்களிடத்தில் கடத்தியிருக்கிறார். இந்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்தாதுன் படத்தின் ரீமேக் என்றாலும் தமிழுக்கு ஏற்றபடி பல மாற்றங்களுடன் இந்த படத்தை இயக்கியிருக்கும் தியாகராஜன் படம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நம்மை திரைக்குள் இழுத்து விடுகிறார். சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படம் என்றாலும் அதை பிரம்மாண்டமான ஒரு படைப்பாகவும் அனைத்து தரப்பினருக்குமான ஒரு படமாகவும் கொடுத்திருக்கிறார். படத்தில் இடம்பெறும் சிறு சிறு வேடங்களில் கூட முன்னணி நடிகர்கள் நடித்திருப்பது படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது. சில காட்சிகளில் வந்தாலும் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திரைக்கதையை வடிவமைத்திருக்கும் இயக்குனர் தியாகராஜன் படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்மை இருக்கையில் கட்டி போட்டு விடுகிறார். மொத்தத்தில் அந்தகன் ஆல் சென்டருக்குமானவன்.